Dear students, 10th Standard Maths Chapter-7 MENSURATION Example 7.30 கொஷினுக்கான சொல்யூஷனை எப்படி சால்வ் பண்ணுன்றதை கிளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் டு மேக்ஸிமம் கேமா சேனல் அண்ட் ஐம் மோகன்ராஜ். இங்கே கொடுத்துருக்க கொஷினில் a cone of height 24 cm is made up of modeling clay. மாடலிங் கிளேனா குழந்தைங்களாம் வச்சு விளையாடுவாங்க பார்த்தீங்களா, அந்த கிளே அந்த மண் போல் இருக்கும் ஒரு விஷயம். அதை வந்து வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா a cone of height, ஒரு கோன் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கோன் இதுக்கான ஹைட்டை வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஹைட் வந்து 24 சென்டிமீட்டர். இந்த ஹைட் வந்து எவ்வளோ நமக்கு 24 சென்டிமீட்டர்ஸ். இந்த கோனுடைய ஹைட்டை கொடுத்துட்டாங்க. எ சைல்டு, ஒரு குழந்தை என்ன பண்ணுது, ரீஷேப்ஸ்னால் இதை கலைச்சி மறுபடியும் வேறு எதோ ஒன்று க்ரியேட் பண்ணுது. எந்த ஃபார்ம்லனா இந்த ஃபார்ம் ஆஃப் சிலிண்டர். இப்போ இதை வந்து இந்த கிளேவை மறுபடியும் கலைச்சிட்டு ரீஷேப் பண்ணி ஒரு சிலிண்டரை உருவாக்கியிருக்கு அந்த குழந்தை. அப்போ சிலிண்டரையும் ட்ரா பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு சிலிண்டர் வரைஞ்சாச்சு. அடுத்தது இப்போ இந்த சிலிண்டர் ஆஃப் சேம் ரேடியஸ். அப்போ இந்த கோனுக்கு இருக்கக்கூடிய அந்த ரேடியஸும் இந்த சிலிண்டருக்கு இருக்கக்கூடிய ரேடியஸும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றாங்க. சேம் ரேடியஸ்னால் என்ன அர்த்தம், கோனுக்கான ரேடியஸு அந்த ரேடியஸ்லேயே இருக்கா மாதிரி ஒரு சிலிண்டர் வந்து அந்த குழந்தை வந்து ரீஷேப் பண்ணி உருவாக்கியிருக்கு. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த சிலிண்டர். அப்படி இருக்கப்போ இந்த சிலிண்டருடைய ஹைட் என்ன நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க சரிங்களா. ஓகே, நவ் இப்போ இது கிளேலேருந்து செய்யப்பட்டது. கிளேனா என்ன, அந்த மண்ணிலேருந்து. அதே மண்ணில் தான் ஒரு சிலிண்டரை வந்து இந்த குழந்தை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. அப்போ இதோடைய வால்யூம் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இந்த கோனுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும், அந்த ரேடியஸும் இந்த சிலிண்டரோட ரேடியஸும் சேம். அப்போ ஆர் வந்து ரெண்டு இடத்துலையுமே சேமாக இருக்குது. பட் இந்த இடத்துல கோனுக்கான ஹைட்டு, இந்த ஹைட் வந்து கோனுக்கான ஹைட்டு. ஸோ கோன் அதோடைய ஹைட்டுன்னு நம்ம பார்க்கும்போது அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 24 சென்டிமீட்டர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. பட் நம்மளை ஃபைன் பண்ண சொன்னது என்ன ஃபைன் பண்ணி சொல்லியிருக்காங்க, சிலிண்டருடைய ஹைட் என்னன்னு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அது நமக்கு தெரியாது. ஸோ கோனுடைய ஹைட்டை நம்ம H1 கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்டு இந்த ஹைட் H2 நம்ம கன்சிடர் பண்ணி இங்கே டேட்டாஸ் கொடுத்து ரெண்டு வால்யூமும் ஈக்குவல். பை த கொஷின் பிரகாரம் நம்மளுக்கு என்ன, ரெண்டு வால்யூமும் ஈக்குவல் சரிங்களா. ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு நமக்கு டேட்டாஸ் என்னென்னு எழுதிப்போமா. ஃபஸ்ட்டு கோனுக்கான டேட்டாஸ். கோனுக்கு என்னென்ன இருக்கும், ஒரு ரேடியஸ். அந்த ரேடியஸ் ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க. சாரி, கோனுடைய ரேடியஸ் நமக்கு என்னன்னு தெரியாது. லெட் அஸ் கன்சிடர் ஆர். அந்த மாதிரி இந்த இடத்துல யூனிட் நம்ம பார்க்கும்போது சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கான யூனிட்ஸை சென்டிமீட்டர்னு எடுத்துட்டோம். கோனுடைய ரேடியஸ் என்னன்னு தெரியாது. கோனுடைய ஹைட்டை தி ஹேட் கிவன், ஹைட் கொடுத்துருக்காங்களா, அந்த ஹைட்டை நம்ம என்ன பண்ணுறோம் H1ன்னு எடுத்துப்போம். இந்த H1 ஏன்னா இது வந்து ஹைட் வேறு இருக்கும், இது வேறு இருக்கும். இதிலிருந்து கோன்லேருந்து சிலிண்டரை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த சிலிண்டருடைய ஹைட்டை ஃபைண்ட் பண்ணுறாங்க. இப்போ ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவல் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஃபரன்ஷியேஷன் இருக்கிறதுனால கோனுடைய ஹைட்டை H1, அந்த கோனுடைய ஹைட்டை 24 சென்டிமீட்டர்ன்றதை நமக்கு கொஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃபார் சிலிண்டருக்கு என்ன டேட்டாஸ் இருக்குது, சிலிண்டருக்கான ரேடியஸ் ஆர், அதுவும் நம்ம என்னென்னு எடுக்கிறோம், ஆர் சென்டிமீட்டர்னு எடுக்கிறோம். ஏன் அப்படின்னா பிகாஸ் கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிலிண்டர் ஆஃப் சேம் ரேடியஸ் ஆஸ் கோன். கோனுக்கும் சிலிண்டருக்கும் ஒரே ரேடியஸ் தான். அப்போ அதையும் நம்ம இங்கே வந்து எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ ரேடியஸ் ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர். சிலிண்டரோட ரேடியஸும் கோனோட ரேடியஸும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்றத கொஷின்லேயே அவங்க கொடுத்துட்டாங்க. அண்ட் சிலிண்டருடைய ஹைட்டை நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த சிலிண்டர். சிலிண்டரோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. அது H2ன்னு எடுக்கிறோம், இது என்னன்னு நமக்கு தெரியாது. பட் இப்போ இந்த கோன்லேருந்து தான் அந்த கிளேவை வந்து திரும்பியும் ரீஷேப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு சிலிண்டர் வந்து அந்த குழந்தை உருவாக்கியிருக்கு. அப்போ இது ரெண்டு இடத்துலையுமே ரெண்டுத்துக்கான வால்யூம் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். பை த கண்டிஷன் அவங்க கொடுத்துருக்க கொஷின் பிரகாரம் என்னென்னா வால்யூம் ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர். சிலிண்டரோட வால்யூமும் கோனோட வால்யூமும் ஈக்குவலாக இருக்கும். இந்த சிலிண்டர்ன்றதுனா சைல்டு வந்து ரீஷேப் பண்ணி இந்த கோன்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். வால்யூம் ஆஃப் த கோனுக்கு ஃபார்முலா என்ன, வால்யூம் ஆஃப் த கோன் இஸ் 1/3 pi r ஸ்கொயர் h கியூபிக் யூனிட்ஸ். பட் கோனுக்கான ரேடியஸ் என்னென்னு பார்க்குறோம், ஆர் அப்படியே போட்டாச்சு. கோனுக்கான ஹைட் என்ன நமக்கு 1ன்னு இருக்குது. ஸோ 1 நீங்கள் டினோட் பண்ணுறோம். வால்யூம் ஆஃப் த சிலிண்டருடைய வால்யூம் என்னென்னு பார்க்குறோம். சிலிண்டரோட வால்யூம் இஸ் நத்திங் பட் pi r ஸ்கொயர் h கியூபிக் யூனிட்ஸ். சிலிண்டருக்கான ரேடியஸ் அதே தான் ஆர்னு போட்டாச்சு. சிலிண்டருக்கான ஹைட் வந்து H2.
நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், H2 தான் ஃபைண்ட் பண்ணணும். H2ன்றது இந்த சிலிண்டருடைய ஹைட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணலாம், இதில் எது காமனாக இருக்கோ அதை நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த பையன் கேன்சல் பண்ணுறேன். இந்த இடத்துல ரெண்டுத்துக்குமே ரேடியஸ் சேம் தான். இந்த இடத்துல 4 இருந்தால் அதுவும் 4 தான். ஏன்னா ரேடியஸ் ஆஃப் த கோனும் ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் ஈக்குவல் சொல்லிட்டாங்க. அதனால் அந்த ரேடியஸும் கட் பண்ணியாச்சு. ரிமைனிங் பார்ட் என்ன நமக்கு இருக்குன்னா 1/3 × H1 தட் இஸ் ஈக்குவல் டு H2ன்னு வந்திருக்கு. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம், H2 தான் ஃபைண்ட் பண்ணணும். சரிங்களா, H1 நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த ஃபார்மை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி H2 ஈக்குவல் டு 1/3 × H1ன்னு எழுதுகிறேன். இதை வந்து இந்த சைடும் இது மொத்தமாக அந்த சைடும் எழுதுகிறேன். அப்போ H2ன்றது தான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். H2ன்றது ஈக்குவல் டு 1/3 × H1. H1 என்னென்னா ஹைட் ஆஃப் த கோனுடைய ஹைட்டு நமக்கு ஆல்ரெடி இங்கே இருக்குது. அந்த 24 எடுத்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். இப்போ நம்ம கேன்சல் பண்ணுறோம். 1 3s are 3, 3 8s are 24. ஃபைனலாக H2 அப்படின்றது என்ன நம்ம கிடச்சிருக்கு, 8 கிடச்சிருக்கு. யூனிட் என்னன்னு பாருங்கள், சென்டிமீட்டர். 8 சென்டிமீட்டர் போட்டாச்சு. H2ன்றது என்ன, நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய இந்த சிலிண்டருடைய ஹைட்டு. அதை தான் நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், H2ன்னு எடுத்துக்கோம். H2ன்றது சிலிண்டருடைய ஹைட். நமக்கு இப்போ H2 அப்படின்றது 8 சென்டிமீட்டர். H2னா என்ன, ஹைட் ஆஃப் த சிலிண்டர். சிலிண்டரோட ஹைட்டுங்களா. ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோம், ஹைட் ஆஃப் த சிலிண்டர்னு எழுதணும். ஹைட் ஆஃப் த சிலிண்டர் அதுதான் நம்ம வந்து H2ன்னு எடுத்திருக்கோம். தட் இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். ஹைட் ஆஃப் த சிலிண்டர் தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 8 சென்டிமீட்டர் இஸ் த ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்.